அனைவருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஓரல் தொறுமொழி, அதாவது டிஎன்பிசியிலேருந்து தமிழ்நாடு அரசுலேருந்து கொடுத்த ஓரல் தொறுமொழியை பார்த்தோம். அதில் 68 ஓரல் தொறுமொழி இருந்துச்சு, ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்தது 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் ஒரு 42 ஓரலுக்கு ஒரு மொழி இருக்கும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதை நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம். 40 வந்து நெடில், ஓகேங்களா? 40 நெடில் எழுத்து ஓரல் தொறுமொழி, ஓகேங்களா? அந்த 2 வந்து குறில் எழுத்து, ஓகேங்களா? ஓரல் தொறுமொழியில 40 நெடில் எழுத்து இருக்கும், 2 குறில் எழுத்து இருக்கும், ஓகேங்களா? அது என்ன, நோவும் டூவும், ஓகேங்களா? இது ரெண்டும் நன்னூலார் சொல்லியிருப்பாரு, ஓகேங்களா? இந்த ரெண்டும் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லிட்டு நன்னூலார் சொல்லியிருப்பார், ஓகேங்களா? ஸோ நம்ம அதை ஒவ்வொன்றா இன்னைக்கு பார்த்துடலாம், ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்றும் எந்தெந்த உயிரெழுத்துல எத்தனை, மெய் எழுத்துல எத்தனை, அதில் கேவரிசை, சேவரிசை, தேவரிசை, ஓகேங்களா? ந ப ஏன் வரிசை, இந்த மாதிரி ஒவ்வொரு வரிசையிலும் எத்தனை லெட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம், ஓகேங்களா? மொத்தம் 42 ஒரு எழுத்து ஒரு மொழியை இன்னைக்கு ஒவ்வொன்றா பார்த்துடலாம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் உயிரெழுத்துல 6 ஓர் எழுத்து ஒரு மொழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அது எந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இந்த 6 ஓரெழுத்து ஒரு மொழியும் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆ. ஸோ ஆனா பசு, ஓகேங்களா? எப்போதுமே பசு மா அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கும்ல, அந்த நெடில் எழுத்து ஆ அப்படின்னு சொல்லிட்டு போல. ஸோ அந்த ஆ ஞாபகம், ஆனாலே பசு, ஓகேங்களா? ஆனா பசு. நெக்ஸ்ட் ஒரு அசை நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஒரு அசை நிலை அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஆனா பசு ஒரு அசை நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஈனா கொடு, ஈனா ஈதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஈனா ஈதல், அந்த மீனிங்ல தான் கொடு, ஓகேங்களா? ஈதல்னா கொடுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஸோ அதனால கொடு. நெக்ஸ்ட் ஒரு பறக்கும் பூச்சி, ஓகேங்களா? நம்ம பார்ப்போம்ல, நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையும் இந்த ஈச்சி பறந்துகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். அந்த ஈச்சி அந்த இதுதான் ஈ, ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஊ, ஊனா இறைச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, உணவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இந்த ஊன், ஓகேங்களா? இந்த ஊன்னா இறைச்சி, ஓகேங்களா? இந்த இறைச்சி உணவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இறைச்சி உணவாக தான் நம்ம சாப்பிடுவோம். ஸோ அதனால ஊ இறைச்சி உணவு, ஓகேங்களா? இந்த இதை ஞாபகம். ஊன்னா இறைச்சி உணவு, இறைச்சி நம்ம சமம் சாப்பிடுவோம்ல, அதனால இந்த ரெண்டும் சாப்பிடுவோம். நெக்ஸ்ட் ஏன்னா அம்பு, ஓகேங்களா? ஏன்னா அம்பு, அம்பு எய்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அம்பு ஏய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே, ஸோ அந்த அம்பு ஏன்னா அம்பு, ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஐனா தலைவன், ஓகேங்களா? ஐனா தலைவன். நெக்ஸ்ட் அழகு அப்படின்னு சொல்லிட்டோம் சொல்லியிருக்கேன். ஐ தலைவன் அழகா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஐ தலைவன் அழகு, ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஓனா மதகு நீர் தாங்கும் பலகை, ஓகேங்களா? ஓனா மதகு நீர் தாங்கும் பலகை. இந்த ஓ அடிக்கடி கேட்பாங்க, இந்த ஓ, ஐ, ஏ, நெக்ஸ்ட் வந்து ஆ, இதெல்லாமே அடிக்கடி கேட்கறது, ஓகேங்களா? உயிரெழுத்து 6 லெட்டர்ஸுமே அடிக்கடி கேட்பாங்க. நல்லா படிச்சு வச்சுருவாங்க, மனப்பாடம் பண்ணி வச்சுருவாங்க. ஒன்று பார்த்துடலாம். ஆனா பசு, ஈனா கொடு பறக்கும் பூச்சி, ஊனா இறைச்சி உணவு, ஓகேங்களா? ஊனா இறைச்சி உணவு, ஏனா அம்பு, ஐனா தலைவன் அழகு, ஓனா மதகு நீர் தாங்கும் பலகை, ஓகேங்களா? ஓனா மதகு நீர் தாங்கும் பலகை, ஓகேங்களா? நெக்ஸ்ட் கே வரிசையில் எத்தனை லெட்டர் கொடுத்தாங்கன்னா 4 லெட்டர் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? கே வரிசையில் 4 லெட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த 4 லெட்டர்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கா, ஓகேங்களா? கானா சோலை, ஓகேங்களா? கானா சோலை. நெக்ஸ்ட் காத்தல், ஓகேங்களா? சோலை காத்தல், ஓகேங்களா? ஞாபகம், கானா சோலை காத்தல். நெக்ஸ்ட் கூனா பூமி, ஓகேங்களா? கூனா பூமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஞாபகம், கூனா பூமி. நெக்ஸ்ட் கையினா உறுப்பு ஒழுக்கம், ஓகேங்களா? கையினா உறுப்பு ஒழுக்கம், நம்ம சிறந்தான் நம்ம கை, ஓகேங்களா? ஹேண்டை தான் சொல்லியிருக்காங்க. கையினா உறுப்பு, ஓகேங்களா? அந்த உறுப்பு. நெக்ஸ்ட் ஒழுக்கம், ஓகேங்களா? கை சுத்தமாக இருந்தால் ஒழுக்கமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் கோனா அரசன், ஓகேங்களா? நெக்ஸ்ட் கோனா அரசன் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். இன்னொன்று பாரம் தாங்கும் கோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஓகேங்களா? பாரம் பாரம் தாங்கும் கோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஓகேங்களா? பாரம் தாங்கும் கோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சே வரிசையிலேயே 4 லெட்டர் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சே லெட்டர் 4ல சா, ஓகேங்களா? சான்னா இறந்து போகுது, சாதல், ஓகேங்களா? அதுதான் அந்த சா. சாதல்னா இறந்து போகுது, ஓகேங்களா? செத்து போகிறது அந்த சாதல். சீனா இகழ்ச்சி, ஓகேங்களா? அடைச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இகழ்ச்சியா சொல்றது, ஓகேங்களா? சீனா இகழ்ச்சி. திருமகள், அதுவும் சீன் தான் சொல்லுவாங்க, ஓகேங்களா? சீனா இகழ்ச்சி திருமகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சேனா உயர்வு எருது, அடைச்ச உயர்ந்துட்டானே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே. ஸோ அடைச்ச நம்மளோட உயர்ந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்கல்ல. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சேனா உயர்வு எருது,
ஓகேங்களா. எருதுனா காளை அப்படின்னு சொல்லுவாங்க, எருது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 14வது சோனா மதில். சோனா மதில் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் உண்டு. ஓகேங்களா. சோனா மதில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் தே வரிசையில பாருங்க, தே வரிசையில 5 லெட்டர் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் தா, தானா கொடு. ஓகேங்களா. எனக்கு தாயன் அப்படின்னு சொல்லிட்டு 3 கொடுப்பாங்களா, ஸோ அதான் தா. ஒருத்தன் கேட்டாங்கன்னா நம்ம கொடுப்பாங்களா, அதான் தா. தீனா நெருப்பு. ஓகேங்களா. தீனா நெருப்பு, தீமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. தீனா நெருப்பு, தீமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் தூணா தூய்மை, வெண்மை. ஓகேங்களா. வெண்மையா இருந்தா இப்போ ஒரு ட்ரெஸ் வெண்மையா இருந்தா நல்லா தூய்மையா இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. தூணா தூய்மை, வெண்மை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் தேனா தெய்வம். தேனா தெய்வம், கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. தெய்வம்னா கடவுள்னால ஒன்று தானே. தேனா தெய்வம், கடவுள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் தைனா தைத்தல், மாதம். ஓகேங்களா. தை மாதம், தமிழ் மாதம் தை மாதம். நெக்ஸ்ட் தைத்தல், ஒன்று தையன் இதை துணி தச்சு கூட அப்படின்னு சொல்லி தைக்கிறது, அதான் தை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நே வரிசையில் 5 லெட்டர் சொல்லியிருக்காங்க. அது எதெல்லாம் பார்த்தீங்கன்னா நானா நாக்கு. ஓகேங்களா. இந்த நாவு அதான் நாக்குன்னு சொல்லியிருக்காங்க. நானா நாக்கு. நீனா முன்னிலை உரிமை. ஓகேங்களா. நீனா முன்னிலை உரிமை. ஒருத்தவங்க பார்த்து நீ அப்படின்னு சொல்லிட்டு முன்னால் இருக்கணும்னு சொல்லுவாங்க, அதான் அந்த முன்னிலை உரிமை, உன்னை அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நேனா அன்பு, அருள். ஓகேங்களா. நேசம், அதான் நேனா நேசம்னா அன்பு. ஓகேங்களா. அன்பு அருள் ஞாபகம். நேனா நேசம்னு சொல்லிட்டு ஞாபகம். நேசம்னா அன்பு அருள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நைனா இழிவு இகழ்ச்சி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நையினா இழிவு இகழ்ச்சி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நோனா வறுமை வருந்து. ஓகேங்களா. வலி, இந்த நோய்னா நோய் வந்து வறுமையாக வரும்ல, அதான் அந்த நோனா வறுமை வருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பே வரிசையில் 5 லெட்டர் கொடுத்துறாங்க. பானா பாடல். ஓகேங்களா. பானா பாடல், பாட்டு, இது எல்லாமே இந்த பா தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பூ மலர். ஓகேங்களா. பூ மலர்ங்கிறது நம்ம நல்லாவே தெரியும், சொன்னாலும் நான் சொல்லுவேன். பூனா மலர். நெக்ஸ்ட் பேனா மேகம், அச்சம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். பேனா பேய் அப்படின்னு சொல்லி நினச்சிடுவாங்க. இந்த காஞ்சனா படத்துல மேகம் இருண்டுட்டு வந்தா பேய் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த பேய் வந்தா சிலருக்கு அச்சமா இருக்கும். அதனால பேனா மேகம், அச்சம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பையனா இளமை உரை. ஓகேங்களா. இளமை உரை, பையனா இளமை உரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் போனா செல். ஓகேங்களா. போனா போறது, செல்றது. ஓகேங்களா. அதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மே வரிசையிலையும் 6 லெட்டர் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எதுன்னு பார்த்தலாம், மே வரிசையிலையும் 6 கொடுத்துருக்காங்க. மானா மாமரம், விலங்கு, பெரிய அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா. மாமரம், விலங்கு, பெரிய அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல வந்து திருமகள். ஓகேங்களா. திருமகள், துகள், மேன்மை, இந்த மாதிரி நிறைய லெட்டர் கொடுத்துருப்பாங்க. 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும், அதை நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் மீனா மேலே. இந்த மீ நெடில். ஓகேங்களா. நெடில் மீனா மேலே உயரும். ஸோ மேலே உயர்ந்தா இருக்குல்ல, ஸோ அதான் அந்த மீனா மேலே உயரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் மூணா மூப்பு. ஓகேங்களா. மூணா மூப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் மேனா அன்பு மேன்மை. ஓகேங்களா. மேனா அன்பு மேன்மை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் மைனா அஞ்சனம் கருமை அப்படின்னு சொல்லுவாங்க. மைனா அஞ்சனம் கருமை, ஸோ கருமை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் மோனா முகர்தல். ஒரு தண்ணியை முகருவாங்க, ஒரு லிட்டரு எண்ணெயை முகர்ந்து கொடு அப்படின்னு சொன்னாலும் அந்த மோனா முகர்தல் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஏ வரிசையில கொடுத்துருக்காங்க. யானா ஒரு வகை மரம். நெக்ஸ்ட் அகலம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. யானா ஒரு வகை மரம். அகலம், அந்த மரம் எங்க வரும்னா பாலை நிலத்துல தாங்க வளரும், அதனால நல்லா நினைச்சுக்கோங்க. யானா பாலை நிலத்துல வளரக்கூடிய ஒரு மரம். நெக்ஸ்ட் அகலம் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வே. ஓகேங்களா. வே வரிசையில வா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கூடுவாங்க, வாயன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறது வந்து அழைத்தல். ஓகேங்களா. வாங்கிறது அழைத்தல். நெக்ஸ்ட் வீணா மலர் அழிவு அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஓகேங்களா. வீணா மலர் அழிவு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று தமிழ்நாடு அரசுல இருந்து கொடுத்ததுல பறவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. வீணா அழிவு பறவை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். நெக்ஸ்ட் வையினா கூர்மை வைத்தல் புல் அப்படின்னு சொல்ல வச்சாங்க. ஓகேங்களா. கூர்மை வைத்தல் புல். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வவ்வுனா கவர். ஓகேங்களா. திருடுதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இல்லைன்னா கவ்வுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. தமிழ்நாடு அரசு புக்கில் இதான் கொடுக்குறாங்க, கவ்வுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இங்க கவர், திருடுதல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. லாஸ்ட் குறில் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா நோனா துன்பம். ஓகேங்களா. நோனா துன்பம், நோய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெடில் நோய்னா, நெடில் நோய்னா என்னங்க, வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. இன்னொன்று வருத்தம், இன்னொன்று என்ன எழுத்து கொடுத்துருந்தாங்க இதில் பார்த்தா தெரியும். நோனா வறுமை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா. வறுமை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. இங்க நோய், வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு, துன்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் தூணா குறில் தூணா ஒன்று பிரிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. குறில் தூணா ஒன்று பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நம்ம இது வரைக்கும் இந்த 42 ஓரல் தொன்மொழியை பார்த்துட்டோம். ஸ்கூல் புக்கில் உள்ள ஓரல் தொன்மொழி தான் இந்த ஓரல் தொன்மொழி, இதையும் பார்த்துட்டோம். அதுபோக தமிழ்நாடு அரசுல இருந்து கொடுத்த அந்த 68 ஓரல் தொன்மொழியும் பார்த்துட்டோம். ஓகேங்களா. அந்த 68 ஓரல் தொன்மொழி பிளஸ் இந்த 42 நல்லா படிச்சுக்கோங்க. இதுல இருந்து கண்டிப்பா 2 கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட்
பொருள் வேறுபாடு பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.